சத்தத்தின் வேகத்தை விட 5 மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடிய எல்லா ஏவுகணைகளையும் நம்ம ஹைப்பர்சானிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இருக்கிறப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வல்லரசு நாடுகள் இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணையை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் அமெரிக்காவும் ஒரு நாடு. இந்த அமெரிக்காவே உருவாக்க முடியாத ஹைப்பர்சானிக் ஏவுகணையை இந்தியா சமீபத்தில் உருவாக்கியிருக்கா அப்படின்ற ஒரு பேச்சு இன்டர்நெட் முழுக்க எழும்பியிருக்கு. காரணம், இந்தியா சமீபத்தில் டெஸ்ட் பண்ணப்பட்ட ஏவுகணையோட மேக்ஸிமம் ஸ்பீட் மாக் 5.5 அதிகமாக இருக்குது ஹைப்பர்சானிக் கேட்டகரியிலேருந்து. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா கிட்ட உண்மையிலேயே ஹைப்பர்சானிக் ஏவுகணை இருக்கா, அண்ட் இந்த ஏவுகணைக்கு நிகரான சீன ஏவுகணையோட கம்பேர் பண்ணி பார்த்து இது எப்படி அதை அவுட் பர்ஃபார்ம் பண்ணுதுன்றத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல இந்தியா சோதிச்சு பார்த்த ஏவுகணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ரம் 2. ருத்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஃபேமிலி ஆஃப் மிசைல். இதுக்கு கீழே ருத்ரம் 1, 2, 3ன்னு சொல்லி 3 ஏவுகணைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ருத்ரம் 1 உருவாக்கி முடிச்சு அதை ஏர்ஃபோர்ஸில் இண்டெக்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். இப்போது ருத்ரம் 2ஓட டெஸ்டிங் முடிஞ்சிருக்கு. இந்த ருத்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணைகளோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இது எதுக்கு நம்ம பயன்படுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை காலி பண்ணுறதுக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த மிசைலுக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஏர் டு ஏர், ஏர் டு சர்ஃபேஸ், உதாரணத்துக்கு பிரம்மோஸ் மாதிரியான மிசைலுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணை பயன்படுத்துறது ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் சீக்கர். அதாவது ஆக்டிவாக அந்த டார்கெட்டோட சீக்கிங் டீட்டெயில்ஸை இந்த ஏவுகணை ரிசீவ் பண்ணும். ஆனால் ருத்ரம் ஏவுகணைகளில் இருக்கக்கூடிய அந்த சீக்கர் பாசிவ் ஹோமிங் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது உங்களுக்கு டெக்னிக்கலாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் சொன்னதுலேயே உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஆனால் டெக்னிக்கலாக தெரியாத சில நபர்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடியது கீழே தரையில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை போய் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு 2 விதமான கைடன்ஸை பொதுவாக பயன்படுத்தும். அந்த 2 கைடன்ஸில் முதல்ல இருக்கக்கூடிய கைடன்ஸ் இனர்ஷியல் ஆர் ஜிபிஎஸ்ஸாக இருக்கலாம், ஆர் அந்த ஃபைட்டர் ஜெட்டில் இருந்து கூட கைடன்ஸை இது வாங்கலாம். இப்போது இந்த இனர்ஷியல் அண்ட் ஜிபிஎஸ் கைடன்ஸின் மூலமாக அந்த டார்கெட்டுக்கு பக்கத்தில் இந்த ஏவுகணை போகும். பக்கத்தில் போனதுக்கப்புறமா அக்யூரேட்டாக அந்த டார்கெட் அடிக்கணும் இல்லையா? ஏன்னா அந்த டார்கெட் வந்து சின்னதாக இருக்கலாம், இல்லை பெருசாக இருக்கலாம். கரெக்டாக அந்த டார்கெட்டை போய் அடிக்கணும். ஆர் சப்போஸ் அந்த டார்கெட் நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதோட பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது அக்யூரேட்டாக அதை போய் அடிக்கணுன்றப்ப இரண்டாவதாக அந்த ஏவுகணைக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. அந்த கைடன்ஸை அவங்க பயன்படுத்துறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரேடார் சீக்கராக தான் இருக்கும், இல்லை ஐஆர் சீக்கராக இருக்கும். இப்போது பெரிய பெரிய ஏர் டு சர்ஃபேஸ் ஏவுகணைகள், அதாவது ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீக்கரை பயன்படுத்த முடியாத சுச்சுவேஷன்ஸில் ஆக்டிவ் ரேடார் சீக்கரை தான் பயன்படுத்துவாங்க. இந்த ஆக்டிவ் ரேடார் சீக்கர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏவுகணைக்கு முன்புறத்தில் ஒரு ரேடார் அலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸை வச்சுருக்கோம். இந்த ஏவுகணைக்கு முன்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ரேடார் சென்டர் அண்ட் ரிசீவர் என்ன பண்ணும் அப்படின்னா, டார்கெட்டை நோக்கி ரேடார் அலைகளை அனுப்புகிறப்ப ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேடார் அலைகளை இந்த ஏவுகணையில் இருக்கக்கூடிய ரேடார் அலைகளை ரிசீவ் பண்ணக்கூடிய சிஸ்டம் ப்ராசஸ் பண்ணி அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேடார் அலைகளோட கேரக்டரை வச்சு அது என்ன மாதிரியான டார்கெட் அப்படின்றத டிசைட் பண்ணி கரெக்டாக அந்த டார்கெட்டை பின் பாயிண்ட் அக்யூரசியில் அடிக்கும். இப்போது இதுதான் ஆக்டிவ் ஹோமிங் ஹெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இது சிக்னலை சென்ட் பண்ணிவிட்டு திருப்பி ரிசீவ் பண்ணுது. இதுதான் ஆக்டிவ் ஹோமிங் ஹெட். பாசிவ் ஹோமிங் ஹெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னலை சென்ட் பண்ணாது, ரிசீவ் மட்டுமே பண்ணும். இது எப்படிறான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ருத்ரம் மாதிரியான டெட் அண்ட் சீட் மிஷனில் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் ரேடார் அலைகளை சென்ட் பண்ணாமல் ரேடார் அலைகளை ரிசீவ் மட்டுமே பண்ணும். நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும், ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் கண்டிப்பாக ரேடார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும். ரேடார் இல்லைன்னா எப்படி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை செய்யும்? இந்த ரேடார் எப்பயுமே வானத்தில் ரேடார் அலைகளை சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற இந்த ரேடார் அலைகள் ஏதாவது ஒரு பொருள் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப தான் அதை வச்சு இப்போது வரக்கூடிய ஏர்க்ராஃப்ட் எனிமியோட தான் இல்லை நம்மளோட தான், இந்த ஏர்க்ராஃப்ட் நமக்கு த்ரெட்டாக, இந்த ஏர்க்ராஃப்டை நம்ம அழிக்கலாமா வேணாமான்ற முக்கியமான டீட்டெயில்ஸை இன்டர்செப்டார் ஏவுகணைகளுக்கோ இல்லை ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டமுக்கோ அனுப்புவாங்க. ஸோ எனிமியோட வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற பொருளை ட்ராக் பண்ணுறதுக்கு அண்ட் அதோட முக்கியமான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் இந்த ரேடார் நிலைகள். இது எப்பயுமே வானத்தை நோக்கி ரேடார் அலைகளை சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த ருத்ரம் மாதிரியான ஏவுகணையில் இருக்கக்கூடிய அந்த சீக்கர் என்ன பண்ணும் அப்படின்னா, எனிமிகிட்டேருந்து வர அந்த ரேடார் அலைகளை ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணி இந்த ரேடார் அலைகள் எங்கேருந்து வருதுன்றதை கண்டுபிடிச்சி சரியாக அந்த ரேடார் அலைகளை எமிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற சோர்ஸை நோக்கி இது பயணிக்கும். அப்படி பயணிக்கிற இந்த ஏவுகணை கடைசி நேரத்தில் அந்த சோர்ஸை பார்த்ததுக்கப்புறமா ஒன்று அதை டைரெக்டாக அட்டாக் பண்ணும், இல்லை அந்த சோர்ஸ் நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றப்ப இந்த ஏவுகணையில் இருக்கிற 2வது சீக்கரை அது பயன்படுத்தும்.
இந்த ரெண்டாவது சீக்கர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஆர் சீக்கர் கிடையாது, ஐஐஆர் சீக்கர். ஐஆர் சீக்கருக்கும் ஐஐஆர் சீக்கருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லிடுறேன். ஐஆர் சீக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது எதிரி எமிட் பண்ணுற அந்த ஹீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹீட்டை தான் ட்ராக் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைட்டர் ஜெட் பறக்குது அப்படின்னா ஃபைட்டர் ஜெட்டோட என்ஜின் தான் அதிகமாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது அந்த ஃபைட்டர் ஜெட்டோட என்ஜினை தான் இந்த ஏவுகணை ட்ராக் பண்ணிக்கிட்டே போகும். இந்த ஏவுகணையை குழப்பறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாஃபையும் ஃப்ளார்ஸையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த சாஃப் ஃப்ளார்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ஜினை விட அதிகமான ஹீட் சோர்ஸாக இருக்கும். ஸோ போய்கிட்டு இருக்கிற அந்த ஏவுகணை என்ன பண்ணும், என்ஜினை ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்போ அவங்க ஃப்ளாரை ரிலீஸ் பண்ணுறப்ப ஃப்ளார் வந்து என்ஜினை விட பெரிய ஹீட் சோர்ஸாக இருக்கிறப்ப டக்குன்னு அந்த டார்கெட்டை போய் அடிக்க போயிடும். இப்படி தான் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஃப்ளாரையும் சாஃபையும் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரியான ஏவுகணைகள் கிட்ட இருந்து அவங்களை தற்காத்து கொள்கிறாங்க. ஸோ இந்த ஐஆர் சீக்கர்லேருந்து ஐஐஆர் சீக்கர் மாறுபடுறதுக்கான முக்கியமான காரணமே ஃப்ளார்ஸ் அண்ட் சாஃப்னால இந்த ஏவுகணையை குழப்ப முடியாதுன்றது தான். ஸோ இந்த ஏவுகணையில் இருக்கிற அந்த ஐஆர் சீக்கர் என்ன பண்ணும் அப்படின்னா எதிரியோட மேக்ஸிமம் ஹீட் சோர்ஸை மட்டுமே பார்க்காது, எதிரியோட எல்லா ஹீட் சோர்ஸையுமே ஓவராலாக பார்க்கும். இப்போ என்ஜின்லேருந்து எவ்வளோ ஹீட் ரிலீஸ் ஆகுது, அதை தாண்டி விங்ஸ்லேருந்து எவ்வளோ ஹீட் ரிலீஸ் ஆகுது, ஃபியூசலேஜ்லேருந்து எவ்வளோ ஹீட் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே இது பார்க்கும். பார்த்துட்டு இந்த ஹீட் சோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத ஒரு மேப்பாக அதோட மைண்டில் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட இந்த மேப்பை ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய மேப்போட கம்பேர் பண்ணி எதிர்க்க இருக்கிறது ஃபைட்டர் ஜெட்டா, போர்க்கப்பலா, இல்லை டேங்கா, இல்லை அது ஒரு எதிரியோட ரேடார் நிலையா அப்படின்றத அதுவே புரிஞ்சிக்க ட்ரை பண்ணும். இதுதான் ஐஐஆர் சீக்கர்னு சொல்லுவாங்க, அதாவது இமேஜ் இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு அட்வான்ஸ்டான இன்ஃப்ராரெட் சீக்கர். ஸோ இந்த இன்ஃப்ராரெட் சீக்கரை குழப்புறது ரொம்ப சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை இப்போ மாடர்ன் ஏர் டு ஏர் மிசைல்ஸில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லா ஏவுகணைகள்லையுமே இண்டெக்ட் ஆகும். இப்போது இந்த அளவுக்கு ஹைடெக் கைடன்ஸ் சிஸ்டமை உள்ளடக்கின ஒரு ஏவுகணை தான் ருத்ரம் 2. இந்த ருத்ரம் 2-வை மினிமம் 3 கிலோமீட்டர்லேருந்து மேக்ஸிமம் 15 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஆல்டிடியூட்லேருந்து லான்ச் பண்ண முடியும். லான்ச் பண்ணப்பட்ட அந்த ஏவுகணை மேக்ஸிமம் மார்க் 5.5 அப்படின்ற வேகத்தில் பயணித்து போய் டார்கெட்டை அக்யூரேட்டாக தாக்கி அளிக்கும். இப்போ இது வரைக்கும் இந்த ஏவுகணையோட ஒரே ஒரு பர்பஸை தான் பார்த்துருப்போம். இதை தாண்டி இந்த ஏவுகணையோட ரெண்டாவது பர்பஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளோட வார்ஷிப்பையும் இதால் தாக்க முடியும், பங்கர்களையும் இதால் தாக்க முடியும். நம்மள நிறைய பேருக்கு தெரியும் பங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமாக கம்யூனிகேஷன்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த இடத்துல இருந்தால் எதிரிகளோட ட்ரூப்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். இப்போது இங்கே இருக்கக்கூடிய பாசிவ் ஹோமிங் ஹெட் ரேடார் அலைகளை மட்டுமே ட்ராக் பண்ணாது, ரேடியோ அலைகளையும் ட்ராக் பண்ணும். ஸோ கம்யூனிகேஷன் பர்பஸுக்கு நம்ம ஒரு மெசேஜை ரேடியோ அலை மூலமாக சென்ட் பண்ணோம்னாலும் இந்த ரேடியோ அலை எங்கேருந்து வருதுன்றதை ட்ராக் பண்ணி அந்த இடத்தையும் இந்த ஏவுகணை டார்கெட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ பங்கர்களையும் இதால் அடிக்க முடியும். ஸோ பங்கரை அடித்து காலி பண்ணுற மாதிரி ஏற்கனவே ருத்ரம் 1ல் 2 விதமான வார்ஹெட் வச்சுருந்தாங்க. ஒரு வார்ஹெட் வந்து பெரிய பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த ரேடார் எக்யூப்மெண்ட்டை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு வார்ஹெட் பங்கரை உடச்சிட்டு உள்ளே போய் அடியில் இருக்கிற அந்த சிஸ்டம்ஸை காலி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ருத்ரம் 1லேயே நம்ம இண்டெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி பங்கர்ஸை காலி பண்ணுறதுக்கு எதிரிகளோட ரேடார் நிலைகளை காலி பண்ணுறதுக்குன்றதை தாண்டி இந்த ஏவுகணையில் 2 சீக்கர் இருக்குது அப்படின்ற காரணத்தினால இதை நம்ம ஆன்டி ஷிப் ரோலுக்கும் பயன்படுத்த முடியும். கப்பல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக கப்பலில் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்கும், அதே சமயம் கப்பலில் மிகப்பெரிய அளவில் ஒரு ரேடாரும் இருக்கும். ஸோ இந்த ரேடார் அலைகளை ட்ராக் பண்ணி ஒரு கப்பலை அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இந்த ஏவுகணைக்கு இருக்குது. இப்போது இந்த ஏவுகணை கப்பலை அழிக்கும் அப்படின்றப்ப இதை நம்ம எந்த ஏவுகணையோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம், அதாவது சீனாவோட ஏவுகணையோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்த்தோம்னா YJ-12ஓட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். YJ-12 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணை சீனாவால் ஏர்லி 2000s உருவாக்கப்பட்ட ஒரு ஏவுகணை. இது நம்மளோட எதிரி நாடான பாகிஸ்தான் கிட்ட இருக்குது. பாகிஸ்தானோட JF-17 தண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானத்தில் இந்த ஏவுகணைகளை இண்டெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டை இண்டெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களோட வேரியண்ட்டில் இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து 500 கிலோமீட்டர் இருக்கும். எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டோட ரேஞ்ச் வந்து 150 கிலோமீட்டர் தான். அண்ட் நம்மளோட ருத்ரம் 2ஓட ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் இருக்கும். இப்போது இந்த எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டில் பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை அவங்க என்னென்னு சொல்கிறாங்க, இதை கேரியர் கில்லர்னு சொல்கிறாங்க, இதை ஹைப்பர்சானிக் ஏவுகணைன்னு சொல்கிறாங்க. பட் இது கேரியர் கில்லராகவும் இருக்க முடியாது, ஹைப்பர்சானிக் ஏவுகணையாகவும் இருக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருப்போம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மார்க் 5.5 அப்படின்ற வேகத்தில் பயணிச்சிட்டா மட்டுமே இது ஹைப்பர்சானிக் ஏவுகணை நம்ம சொல்லிட முடியாது. அதை தாண்டி ஏகப்பட்ட கேரக்டர் இருக்குது ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளுக்கு, அது எல்லாத்தையுமே இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்ட் ருத்ரம் அப்படின்ற இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதோட பாத் என்ன அப்படின்றத DRDO சொன்னால் மட்டும்தான், அதாவது ஃப்ளைட் பாத் எப்படி இந்த ஏவுகணை ட்ராவல் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணையா இல்லையா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். வெறும் வேகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த ஏவுகணை ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லி நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியாது.
ஸோ பேக் டு த பாயிண்ட், YJ-12ஓட இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம், அதாவது ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா YJ-12 அப்படின்ற இந்த ஏவுகணையில் 2 சீக்கர் இருக்குது. ஒன்று ஜிபிஎஸ் கைடடு, இனர்ஷியல் கைடடு, இன்னொன்று ஆக்டிவ் ரேடார் ஹோமிங். ஆக்டிவ் ரேடார் ஹோமிங்கில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிக்னல் சென்ட் ஆகுது, ரிசீவ் ஆகுது. இப்போ ஒரு சிக்னல் சென்ட் ஆகுது அப்படின்றப்ப அது எதிரிகளால் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ எதிரியோட போர்க்கப்பலை நோக்கி ஒரு ஏவுகணை ஒன்று ஏவப்படுது அப்படின்றது அவங்களுக்கு முன்னாடியே வார்னிங்காக தெரிஞ்சிடும். ஏன்னா ரேடார் அலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஏவுகணைகளுக்கு முன்னாடியே ட்ராவல் பண்ணி வந்துடும். இதை அவங்க ட்ராக் பண்ணி ஒரு ஏவுகணை நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இப்போ ஏவுகணை அவங்கள நோக்கி வந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியுன்றப்ப அந்த ஏவுகணையை குழப்புறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஏவுகணை சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ரிசீவருக்கு ஈக்குவலான ஒரு ஃப்ரீக்குவன்சியில் நாய்ஸை ஜென்ரேட் பண்ணுவாங்க. இப்படி நாய்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுனால அந்த ஏவுகணைக்கு பெரிய குழப்பமாயிரும். எது உண்மையான சிக்னல், எது நாய்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியாது. தெரியாமல் உண்மையான டார்கெட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி குழம்பி போய் அந்த ஏவுகணை வேறு இடத்துல போய் விழுந்துடும். இதுதான் நம்ம எலக்ட்ரானிக் வார்ஃபேர்னு சொல்லுவோம். பேசிக்காக அந்த சிக்னலை நம்ம இன்டர்செப்ட் பண்ணலாம், இன்டரப்ட் பண்ணலாம், டிஸ்டர்ப் பண்ணலாம். இப்படி ஏகப்பட்ட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. பட் சிம்பிளான கான்செப்ட் என்னென்னா, அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிக்னலை நம்ம கட் பண்ணுறோம் ஏதோ ஒரு வழியால். இப்போது ஒரு சிக்னல் ஒன்று சென்ட் ஆகுது, ரிசீவ் ஆகுது அப்படின்றப்ப தான் அதை நம்ம கட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆன்டி ரேடியேஷன் ஏவுகணைகளில் சிக்னல் வெறும் ரிசீவ் மட்டும்தானே ஆகுது. அப்படி ரிசீவ் ஆகிற சிக்னலுமே எதிரிகளோடது. ஸோ அந்த சிக்னலை அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது ஒரு ஆன்டி ஜாமிங் கேப்பபிலிட்டியாக பை நேச்சர் பேசிவ் ஹோமிங் ஹெட்டை வச்சுருக்கக்கூடிய ஏவுகணைகளுக்கு ஒரு கேப்பபிலிட்டியாக இருக்குது. இப்போது இதே மாதிரி YJ-12ஆல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா அதில் இருக்கிறது ஆக்டிவ் ரேடார் ஹோமிங். ஸோ ஆக்டிவ் ரேடார் ஹோமிங்கை பயன்படுத்துகிற ஏவுகணையை நம்மளோட ருத்ரம் சீரியஸோட கம்பேரே பண்ணி பார்க்க முடியாது. இந்த இடத்துல டெக்னிக்கலாக நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, YJ-12 கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட ஏவுகணை தான் பெஸ்ட்டு. அதே சமயம் 200 கிலோ வாரட் எடுத்துகிட்டு 300 கிலோமீட்டர் தாண்டி போய் அடிக்குன்றப்ப இந்த ஏவுகணையை கரண்ட்டாக பாகிஸ்தானால் மேட்ச் பண்ண முடியாது சீன ஏவுகணைகளை வச்சு. ஸோ வெளியே இருந்து ஒரு ஏவுகணையை பார்க்குறப்ப அதோட ரேஞ்சு தெரியும், ஸ்பீடு தெரியும். அதை மட்டுமே வச்சுட்டு இந்த ஏவுகணை சிறந்தது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதை தாண்டி உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட தொழில்நுட்பங்கள் இருக்குது. அந்த தொழில்நுட்பங்களை எந்த அளவுக்கு இந்த நாடு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு, ரீஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயமும் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு தான் ஒரு ஏவுகணை பெஸ்ட்டாக இல்லையா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். சிம்பிளாக ஒரு 2000-3000 ஏவுகணையை உருவாக்கி வச்சுட்டு இந்த ஏவுகணையை நான் வச்சுருக்கிறதுனால நான் தான் உலகத்திலே பெரிய ஆள் அப்படின்னு சொன்னால் அதை எல்லாருமே ஜோக்காக தான் பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் சீரியஸாக டிஃபென்ஸில் இருக்கக்கூடியவங்க ஜோக்காக பார்ப்பாங்க. ஆனால் சாதாரணமாக சாமானிய மக்களான நம்ம வெறும் நம்பர்ஸை மட்டும்தான் பார்ப்போம். அண்ட் அந்த ஏவுகணையோட ஸ்பீடு, ரேஞ்சுன்னு சொல்லி பேசிக்காக இன்டர்நெட்டில் ப்ரௌச்சரில் இருக்கிறத மட்டும்தான் பார்க்க முடியும். இன்டெப்த்தாக ஒவ்வொரு டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுது, அதுக்கு எவ்வளோ தூரம் அவங்க ரீஃபைன் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம சாதாரணமாக தெரிஞ்சுக்க முடியாது. பட் ஆக்டிவாக ரீசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான பொருளை ரீசர்ச் பண்ணி டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது இட்ஸ் நாட் அ ஜோக் பிரதர். ஸோ என்னைய கேட்டிங்க அப்படின்னா நம்பரை மட்டுமே வச்சுக்கிட்டு இது சிறந்தது அது சிறந்ததுன்னு சொல்லாமல் இன்டெப்த்தாக உள்ளே இறங்கி போய் ஒரு ஏவுகணை எப்படி வேலை செய்யுன்றதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற முக்கால்வாசி குழப்பங்கள் தீர்ந்து விடும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் தகவலை தெரிந்துக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருங்கள். நான் சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.